கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சோர்ந்து போவதனால் ஏற்படும் காரியத்தை குறித்து பார்ப்போமா? நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயினால் உன் பலன் குறுகினதாய் இருக்கும் என்று சாலமன் ஞானி சொல்கிறார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாழ்க்கையில கடினமான ஆபத்தான சூழ்நிலையில் வரும் பொழுது நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் மிகவும் சோர்ந்து போகிறார். சரீர பிரகாரமாகவும் நாம் சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்மை பார்க்க மனிதன் ஏன் நம் முகம் இப்படி வாடி இருக்கு என்று மற்றவர்கள் கேட்கத்தக்கதாக நம்முடைய சோர்வு காணப்படும். உலகத்துல பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் ஜோடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு என்று ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது, அவர்களுக்கு என்று ஒரு பாடுகள் வரும் பொழுது, பயங்கரமான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளும் பொழுது மனமானது சோர்வுற்றதாக, யார் நமக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அலைபாய்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த சமயம் நமக்கு உதவுவார் எவருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அன்புனை அழைத்த தேவன் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தகப்பனாக காணப்படுகிறபடியால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய முகத்தை சோர்வுற்றவர்களாக அல்ல, பிரகாசிக்கிற தெய்வமாக காணப்படுவார். தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறைவேன் என்று வாக்குரைத்த தெய்வம். நம்முடைய சோர்வை நம்மை விட்டு நீக்க செய்கிறவர். சோர்வுள்ளவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுத்து பலப்படுத்துகிறவர். பலசாலியான மிகவும் தைரியமான தீர்க்கதரிசியான எலியா தீர்க்கதரிசியும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே சோர்வுற்றவனாக அவன் என்ன கூறினான் தெரியுமா? அவன் எப்பேற்பட்டவன்? எலியா தீர்க்கதரிசி என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவராக, கர்த்தரே தேவன் என்று அபயமிட்டவனாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஒரு எழுப்புதலை உண்டாக்கிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். அத்தனை பாகால் தீர்க்கதரிசியையும் அவன் கொலை செய்தவனாக காணப்பட்டார். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி எலியாவுக்கு கூட பாடு ஏற்பட்ட பொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? சூரிய செடிக்கு கீழாக போய் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் மனம் நொடிந்தவனாக, மனம் அடிந்தவனாக ஆண்டவருடைய சமூகத்திலே அபயமிடுகிறவனாக காணப்பட்டார். மனிதர்களுக்கு பாடு வரும் பொழுது, மனிதர்களுக்கு சூழ்நிலைகள் மோசமாக காணப்படும் பொழுது என்ன செய்வோம் என்று அவர்கள் கதறுகின்ற நேரங்கள்ல நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டிய ஒரே தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னை நோக்கி பார்ப்பது பிழைப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். சமீப காலத்துல கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம், மிகப்பெரிய வியாபாரி, பிசினஸ்மேன் தன்னுடைய கடன் சூழ்நிலை அல்லது தனக்கு ஏற்பட்ட என்ன பாரச்சுமையோ தெரியாது, ஆனால் அவர் என்ன செய்தார்? துபாயில் உள்ள மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ல மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்தவராக காணப்பட்டார். இந்த சோர்வானது, சஞ்சலமானது, பாடானது, நெருக்கமானது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சோர்வை கூட கொடுக்கிறதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சோர்விலிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டுமானால் சங்கீதக்காரன் தன்னுடைய 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன அந்த வசனத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டவளாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் சோர்வில் இருந்து முற்றிலுமாக ஜெயம் பெறுகிறவளாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தகப்பனாக காணப்படுகிறார். பிசாசு அவ்வளவுதான், உனக்கு இனிமே நீ எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசை குழப்புவான். எந்த குழப்பம் வந்தாலும் எலியா தீர்க்கதரிசி கூட போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலையில போதும் சுவாமி, இவ்வளவு நான் பாடுபட்டது போதும்னு சொல்லி நம்ம மனம் வருந்துகிறவளாக வாழக்கூடாது. மனம் மருந்துகிறவளாக அல்ல, ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னையும் நீர் எழும்பு செய்யும், என்னையும் பிரகாசிக்க செய்யும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளாக, பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும். நாம் ஒருபோதும் சோர்வுற்றவர்களாக காணப்படாத வண்ணம் சோர்வை போக்குகிற, சோர்வை நீக்குகிற தகப்பனை நாம் பெற்றிருக்கபடியால் அவருடைய உன்னத தைரியத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் என் நெஞ்சியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன், வழங்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே, நாங்கள் சோர்வுற்று எங்கள் ஜீவனை நாங்கள் வெறுக்காத வண்ணம் நீர் எங்களுக்கு பலம் தந்து எங்களை நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று
உடைய பொற்பாத எங்களை சமர்ப்பிக்கிறோம். நித்திய ஜீவனை தருகிறேன் என்று ஆணையிட்ட நீர் அப்பா, நீ தந்த இந்த ஜீவனை நாங்கள் இழந்து போகாத வண்ணம் நோக்கமாக நாங்கள் உண்மையும் முத்தமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.